கிரிக்கெட் ரசிகர்கள், கிரிக்கெட் வீரர்கள், இந்த vlog உங்களுக்கானது. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ட் டு எண்ட் எப்படி கிரிக்கெட் பேட் காஷ்மீர்லேருந்து வாங்குறதுன்றதை இங்கே காமிக்க போகிறோம். ஸ்ரீநகர்லேருந்து பெஹல்காம் போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு என்டையர் ஸ்ட்ரெச்சே நம்ம பேட் ஃபேக்ட்ரிஸ் தான் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பேட் ஃபேக்ட்ரிஸ் நிறைய பார்த்ததுனால நான் உங்களுக்காக ஒரு vlog எடுக்கலாம்னு நினச்சிட்டு நான் இவரை ரீச் அவுட் பண்ணேன். ஸோ இவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தேன். भैया आप मेरे व्लॉग के लिए बात करोगे भैया? ओके. கொஞ்சம் வெக்கப்பட்டாரு, ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்கு பேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் நம்மளுக்கு ஒன்று ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இவர் மட்டும் இல்லைங்க, காஷ்மீரில் எங்கே போனாலும் அப்படி தாங்க இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாகவே இருக்காங்க. ஸோ அவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வில்லோ ட்ரீலேருந்து இந்த மாதிரி ஒரு லாக்ஸை நாங்கள் கட் பண்ணுறோம். இதுதான் வில்லோ ட்ரீ. இந்த வில்லோ ட்ரீலேருந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு லாக்ஸை கட் பண்ணி வைக்கிறோம். இந்த லாக்ஸ் 1 இயர் வரைக்கும், அதாவது ஒரு வருஷம் அதை நாங்கள் காய வைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பேட்டோட அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்காது. இதுதான் ஸ்டெப் 1. ஸோ அதை லாக்ஸாக கட் பண்ணிவிட்டு இது நல்லா வெயிலில் காய போடுவாங்க. காய போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா, அந்த மிஷினில் கொடுத்துட்டு அதில் ஒரு மார்க்கிங் பண்ணுவேன், அதாவது ஷேப் கொடுத்து ஒரு மார்க்கிங் பண்ணுவோம் அப்படின்னாரு. அந்த பென்சிலால் ஒரு மார்க் பண்ணி அந்த ஹேண்டிலுக்கான ஒரு மார்க்கிங் தான் ஸ்டெப் 2 அப்படின்றத காமிச்சாரு நமக்கு. ஸோ அடுத்து மார்க்கிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவர் 3rd ஸ்டெப் காமிக்கிறாரு, அதாவது நம்மளுடைய ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் ஸ்டெப் 3. ஸோ இந்த ஹேண்டில் காஷ்மீரி வில்லோலேயே பண்ணுற ஹேண்டில்ஸு அப்படின்னு சொன்னார். காஷ்மீரி வில்லோ கொஞ்சம் வெயிட் ஹெவியாக இருக்கும். இங்கே நிறைய கிரிக்கெட் ஸ்டார்ஸ் எல்லாம் இங்கே தன்னுடைய பேட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம வெளியிலேருந்து வாங்கும்போது நமக்கு பயங்கர ரேட்டாக கிடைக்கும், ஆனால் இங்கே நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க. ஸோ இதுதாங்க ஸ்டெப் 4, அதாவது எக்ஸஸ் வுட்டெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஒரு நல்ல ஷேப்பை கொடுத்துட்டு பண்ணுறதா ஸ்டெப் 4. ஸோ இப்போ 2 பேட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 4 கம்பேர் பண்ணி காமிக்கிறாரு. ஸோ எப்படி நாங்கள் எக்ஸஸ் வுட்டெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்றத காமிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் வுட்டெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இதில் நம்ம ஷேப்ஸ் கொடுக்கலாம், நம்ம நம்மளுடைய நேமையும் என்கிரேவ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ நாங்களும் இங்கே பேட்ஸ் ட்ரை பண்ணோம். இது காஷ்மீரி வில்லோ ஹேண்டில். ஸோ காஷ்மீரி வில்லோ ஹேண்டில் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும், பயங்கர ஸ்மூத்தாக பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருந்தது இங்கிலீஷ் வில்லோங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணுறோம். இதை ரொம்ப சீசன்டு பண்ண பேட்டை, அதாவது நிறைய இந்த மாதிரி கிரிக்கெட் ஸ்டார்ஸ்க்கு பிளேயர்ஸ்க்கெல்லாம் போகிற பேட்ஸ்னால் இதெல்லாம் இது இதனுடைய கிரெயின்ஸ் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும், வெயிட்டும் லைட்டராக இருக்கும், அண்ட் இட் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள். அதாவது அவங்க அந்த ஹேண்டில் மேலே ஏறி நின்று குதிச்சு காமிக்கிறாங்க. அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக அது பெண்ட் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஸோ ரெண்டு எந்த ப்ராடக்ட்டும் அவங்க நம்ம காமிக்கிறாங்க. ஒன்று காஷ்மீரி வில்லோ, ஒன்று இங்கிலீஷ் வில்லோ. ஸோ என் ஹஸ்பண்ட் எல்லோ டிஷர்ட் வச்சிருக்கிறது இங்கிலீஷ் வில்லோ, இவர் வச்சிருக்கிறது காஷ்மீரி வில்லோ. ஸோ 2 பேட்டும் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் காஷ்மீர் போனதுனால ஒரு காஷ்மீரி வில்லோ பேட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இவர் எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ இவருடைய பேர், இவர் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கொஞ்சம் பாருங்கள். இவருக்கு ஆர்சிபி டீம் தான் ரொம்ப பிடிக்குமா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாங்கள் அவங்க தான் அப்படின்றாங்க. Kashmir district Anantnag. Okay. Thank you so much, Bhaiya. You gave us lot of information. Thank you. Welcome to Kashmir. So welcome to Kashmir சொல்லிட்டாரு நம்மகிட்ட. So they are all very sweet people. I thank him with my heart. This brother has helped us a lot. நமக்கு காஷ்மீரை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம உள்ள இங்கேன்னு இல்லைங்க, நீங்கள் காஷ்மீரில் எங்கே போனாலுமே all the people are like this. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, கூட இருக்கிறவர் எங்கள் டிரைவர், அவர் எப்பயுமே எங்கள் கூட இருந்துட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணார். ஸோ வெல்கம் டு காஷ்மீர்.